ஒரு கிராமத்துல கமலி குருவி வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்ப புத்திசாலி. அவளோட கனவு ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாவது ஒரு பெரிய வியாபாரி ஆகணும்னு. அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தா. அப்போ அவ பொண்ணு மின்னி, அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மின்னி, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிமா, செயல்ல இறங்கணும், அப்பதான் படிப்படியா முன்னேறலாம் அப்படின்னு சொன்னான். ரெண்டு பேருமே சந்தைக்கு போனாங்க. அங்க கோராக்காகவும் கூட நிறைய எலுமிச்சப்பழம் வச்சுட்டு வித்துக்கிட்டு இருந்தான். வாங்கம்மா வாங்க, மலிவான விலையில எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போங்கம்மான்னு கூவி கூவி வித்துட்டு இருந்தான். அப்ப மின்னா சொன்னா, அம்மா எனக்கு ஒரு யோசனை, இந்த எலுமிச்சப்பழம் வாங்கி நம்ம வீட்டு பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு அதிக லாபத்துக்கு விற்கலாமா? முதலில் கமலி குருவி யோசித்தாள். பிறகு அந்த எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு இருவரும் வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் எலுமிச்சப்பழம் 10 ரூபாய்க்கு 3ன்னு எழுதி விற்க தொடங்கினாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களா, என்னது இது, எலுமிச்சப்பழமா, அது வாங்கி என்ன பண்றது, முகம் சுழிச்சிட்டு போனாங்க. ஒரு சில பேரு அதை வாங்கிட்டும் போனாங்க. கமலி கவலைப்பட்டாள். என்ன செல்லம், இந்த எலுமிச்சை பழங்கள்லாம் விற்காம இருக்கு, இவ்வளவு பழங்கள் இருக்கே, இதெல்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. அதுக்கு மின்னா சொன்னா, அம்மா எனக்கு ஒரு யோசனை, இந்த எலுமிச்சை பழங்களை சக்கரை போட்டு ஜூஸ் போட்டு விற்கலாமா? அதே போல கமலி குருவி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சக்கரை சேர்த்து ஜூஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சா. அப்பவும் சில பேர் தான் வாங்கி குடிச்சாங்க. ஆனா நேத்து போல இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அப்போ மின்னா சொன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுதும்மா, நம்ம எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு விற்காம கொஞ்சம் கலர் கலரா சர்பத்து போட்டு விற்கலாமா? இன்னும் நல்ல விலைக்கு விற்கலாம். அப்படியா, இது நல்ல யோசனையா இருக்கே. நாளையில இருந்து சர்பத் போட்டு விற்கலாம். மறுநாள்ல இருந்து சர்பத் போட்டு விட்டாங்க. கடையில கூட்டம் சேர்ந்தது, வியாபாரத்திலயும் முன்னேற்றம் வந்தது. அப்ப அந்த ஊர் வழியா வந்த கோராக்காகவும் கமலியோட இந்த பிசினஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. என்னது, நம்ம கடையில வாங்கின எலுமிச்சப்பழத்துல இப்படி ஒரு லாபமா, இது என்னால தாங்கிக்கவே முடியல. நம்ம கடையில ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு சர்பத்தை 20 ரூபாய்க்கு விற்கிறதா, நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதே. பொறாமையில உன் மனசு வெடிச்சுது. சந்தைக்கு வருவீங்கல்ல, என்கிட்ட தானே எலுமிச்சப்பழம் வாங்கணும்னு, வாங்க வாங்க பாத்துக்கிறேன் மனசுக்குள் நினைத்து கொண்டே சென்றது. மறுநாள் மாலையில கமலியும் மின்னாவும் கோராக்காக கடைக்கு எலுமிச்சப்பழம் வாங்க சென்றார்கள். அண்ணா ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு கோராக்காகவும் ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் 1000 ரூபான்னு சொன்னது. இருவரும் அதிர்ந்தே போயிட்டாங்க. என்னது 1000மா? இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கினா நம்மளுக்கு லாபமே வராதே. அண்ணா அவ்வளவு பணம் கொடுத்து எங்களால வாங்க முடியாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போங்க போங்க, இதைத்தானே எதிர்பார்த்து நின்ன என்று நினைத்தது கோரா. கமலிக்கும் மின்னாவுக்கும் வீட்டிற்கு போக மனமே வரவில்லை. எப்படி சந்தைக்கு வந்துட்டு வெறும் கையோட போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போவாம வேற கடைக்கு போய் கேட்டு பார்க்கலான்னு போனாங்க. கோரா காகத்தின் சதி வேலையினால அங்க எந்த கடையில கேட்டாலும் ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் 1000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில ஒரு கடையில கேட்கலான்னு போனாங்க. அங்க அவுரி காகம் கடை வச்சிட்டு இருந்தாரு. அவுரி நேர்மையான காகம், வியாபாரத்துல நேர்மையா தொழில் செஞ்சு முன்னேற ஒரு மனுஷன். அந்த கடையில போயிட்டு கமலியும் மின்னியும் கேட்டாங்க. அண்ணா ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மூட்டை எலுமிச்சப்பழம் 20 ரூபாமா, வியாபாரம் செய்யறவங்களுக்காக இந்த விலைக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த எலுமிச்சப்பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வியாபாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க. மீதமான எலுமிச்சப்பழத்துல ஊறுகாவும் போட்டாங்க. ஊறுகாய் வியாபாரமும் நல்லா போனது. ஒரு கடையும் வச்சுட்டாங்க.
அப்படியே எலுமிச்சை சாதமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வியாபாரம் படிப்படியா முன்னேறிட்டே போச்சு. எலுமிச்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. அவுரிக்காகம் கடையில போயிட்டு தான் அந்த எலுமிச்சை பழங்களை வாங்கினாங்க. அவுரிக்காகத்துக்கும் நல்ல லாபம் கிடைச்சது. பொறாம பிடிச்ச கோராக்காகும் கடையில வியாபாரமே இல்லாம போயிடுச்சு. யாரும் அவன் கடைக்கு போகவே இல்லை. காரணம் அவன் வைத்த விலை. பொறாமை கெட்ட எண்ணமும் சேர்ந்து அவன் நஷ்டமும் அடைஞ்சிட்டான். கமலியும் மின்னாவும் வந்த லாபத்துல மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சாங்க. அவங்க வீடையும் ஒழுங்குபடுத்தினாங்க. கமலியோட வியாபாரி கனவும் நனவாயிடுச்சு. சந்தோஷமா வாழ்ந்தாங்க.